ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒன் பார்ட் சுரக்காய் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். ஒரு கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சுரக்காயை குட்டியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி அதையும் நம்ம வந்து குக்கரில் டேரெக்டாகவே சேர்த்துக்கலாம். இதில் வந்து வதக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒன் பார்ட்டில் தான் நம்ம செய்ய போகிறோம். 3 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு 5-6 பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன், ஒரு பெரிய வெங்காயம் வந்து எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? அந்த பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே அப்படியே தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே கட் பண்ணி மொத்தமாகவே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஏன் வந்து விலாக் வீடியோ வரல அப்படின்னா, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறனால விலாக் வீடியோஸ் வந்து வரல. இனி நாளையிலேருந்து கண்டினியூஸாக விலாக் வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கிறேன், 1/2 ஸ்பூன் வந்து மிளகா பொடி சேர்த்துருக்கிறேன். இதில் வந்து மல்லிப்பொடி வந்து நம்ம சேர்க்கக்கூடாது, சரிங்களா? அதுக்கு பகரம் நம்ம வந்து ஆச்சி சாம்பார் பொடி வந்து சூப்பராக இருக்கும். ஆச்சி சாம்பார் பொடி வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வந்து ஒரு கரண்டி எண்ணெய் வந்து ஊற்றணும். கோல்டு வினர் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம குக்கரை மூடி கேஸில் வச்சிட வேண்டியதான். 2 விசில் வர வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணால் போதும். 2 விசில் வந்த உடனேவே நம்ம வந்து குக்கரை வந்து திறந்துடலாம். 2 விசில் தான் கணக்கு. இப்போ பருப்பு அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆகும். இது வந்து பாசி பருப்புன்றனால சீக்கிரமே வந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக எல்லாமே சூப்பராக வந்துருச்சு. பருப்பு வந்து ரொம்ப குழைய விட்டிங்கன்னா சாம்பார் வந்து ஒரு மாதிரி குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 2 விசில் நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து தாளிச்சிக்கிடலாம். தாளிப்புக்குமே நம்ம வந்து வேறு ஒன்றும் சேர்க்க போகிறதில்ல. கடுகு சேர்க்குறோம், கொஞ்சோண்டி ஜீரகம் சேர்க்குறோம். ஜீரகம் நிறைய சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து கருவேப்பிலை சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு நம்ம வந்து சாம்பார் வந்து சேர்த்துடுறோம். ரொம்பவே கலர்ஃபுல்லான சாம்பாருங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இப்படி உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? உப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்துட்டேன். நல்லா கொதிக்கவும் நம்ம என்ன செய்ய போகிறோம், மல்லி இலை போட்டு ஆஃப் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.